Hi students, 9th standard maths, exercise 3.10, question number 3. இரண்டு மகிழுந்துகளுக்கு இடைப்பட்ட தொலைவு 100 மைல்கள். இரண்டும் ஒன்றையொன்று நோக்கி பயணித்தால் 1 மணி நேரத்தில் சந்தித்துக் கொள்ளும். இரண்டும் ஒரே திசையில் செல்லும் பொழுது 2 மணி நேரத்தில் ஓரிடத்தில் சந்தித்து ஒன்றாக பயணிக்கும் எனில் இரண்டு மகிழுந்துகளின் வேகங்களை வரைபட முறையில் கணக்கிடுக. Two cars are 100 miles apart. If they drive towards each other, they will meet in 1 hour. If they drive in the same direction, they will meet in 2 hours. Find their speed by using graphical method. இந்த கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா ரெண்டு காருக்கு இன் பிட்வீன் இருக்க டிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா 100 மைல்ஸ் 100 மைல்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டிஸ்டன்ஸை கொடுத்துட்டு ரெண்டு விதமான கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் கண்டிஷன் பாத்தீங்கன்னா இரண்டும் ஒன்றை ஒன்று நோக்கி பயணித்தால், if they drive towards each other, அதாவது ரெண்டுமே பாத்தீங்கன்னா ஒன்னு நோக்கி வர மாதிரி டிராவல் பண்ணுச்சு அப்படின்னா 1 மணி நேரத்தில் சந்தித்துக் கொள்ளும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. they will meet in 1 hour. செகண்ட் கண்டிஷன் பாத்தீங்கன்னா இரண்டும் ஒரே திசையில் செல்லும் பொழுது, if they drive in the same direction, ரெண்டுமே ஒரே டைரக்ஷன்லயே ஒரு பக்கத்தை நோக்கியே போனுச்சு அப்படின்னா 2 மணி நேரத்தில் ஓரிடத்தில் சந்தித்து ஒன்றாக பயணிக்கும். they will meet in 2 hours அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு கண்டிஷனையும் கொடுத்துட்டு find their speed by using graphical method, இரண்டு மகிழுந்துகளின் வேகங்களை வரைபட முறையில் கணக்கிடுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த காரோடைய ஸ்பீடை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நமக்கு ஏதாவது ரெண்டு ஈக்குவேஷன் இருந்திருக்கணும். அந்த ஈக்குவேஷனை கொடுக்காம ஈக்குவேஷனை கண்டுபிடிக்கிறதுக்கு தகுந்த மாதிரி க்ளூஸை மட்டும்தான் இந்த கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த கொஸ்டின்ல கொடுத்துருக்க இந்த சிச்சுவேஷனை யூஸ் பண்ணி ரெண்டு ஈக்குவேஷனை நம்ம ஃபார்ம் பண்ணும். பிகாஸ் இங்க ரெண்டு விதமான கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது ஃபர்ஸ்ட் கண்டிஷன்ல பாத்தீங்கன்னா ரெண்டு காருமே ஒன்னு நோக்கி வருது, செகண்ட் கண்டிஷன்ல ரெண்டுமே ஒரே திசையில பயணிக்குது. இந்த மாதிரி ரெண்டு விதமான கண்டிஷன் கொடுத்துருக்கறதுனால ரெண்டு விதமான கண்டிஷனுக்கு தகுந்த மாதிரி ரெண்டு விதமான ஈக்குவேஷன்ஸை முதல்ல நம்ம ஃபார்ம் பண்ணணும். ஸோ இதோடைய சொல்யூஷனை பாருங்க. ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு காரோடைய ஸ்பீடும் நமக்கு தெரியாது இல்லையா. ஜென்ரலாவே மேத்ஸை பொறுத்த வரைக்கும் தெரியாத வேல்யூஸ்க்கு பதிலாக எக்ஸ் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிக்குவோம். இப்போ இங்கே ரெண்டு கார் கொடுத்துருக்காங்க, ரெண்டு காரோடைய ஸ்பீடுமே நமக்கு தெரியாது. அதனால ஃபர்ஸ்ட் காரோட ஸ்பீடை எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம், செகண்ட் காரோட ஸ்பீடை ஒய் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இதோட சொல்யூஷன் பாருங்க. லெட் த ஸ்பீட் ஆஃப் த கார்ஸ், அதாவது மகிழுந்துகளின் வேகம் எக்ஸ் அண்ட் ஒய், எக்ஸ் மற்றும் ஒய் என்க. இப்போ ஃபர்ஸ்ட் கண்டிஷனை யூஸ் பண்ணி ஒரு ஈக்குவேஷன் நம்ம ஃபார்ம் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் பாத்தீங்கன்னா if they drive towards each other, அதாவது இரண்டும் ஒன்றை ஒன்று நோக்கி பயணித்தால் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ரெண்டுமே ஒன்னு நோக்கி வர மாதிரி டிராவல் பண்ணுச்சு அப்படின்னா ரெண்டுமே ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜ்ல மீட் பண்ணிக்கும் இல்லையா. அதுக்கான டைம் பாத்தீங்கன்னா 1 hour ஆகும், 1 மணி நேரத்தில் சந்தித்துக் கொள்ளும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த கண்டிஷன் அப்ளை பண்றதுக்கு முன்னாடி இந்த டிஸ்டன்ஸ், ஸ்பீடு, டைம் இந்த மூணுக்கும் ஒரு ரிலேஷன் இருக்கு. ஸோ அந்த ரிலேஷன் என்னங்கிறத ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். சின்ஸ் we know that distance is equal to speed into time, அதாவது டிஸ்டன்ஸை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஸ்பீடை டைமால மல்டிப்ளை பண்ணும். இதுதான் டிஸ்டன்ஸுக்கு ஸ்பீடுக்கும் டைமுக்கும் உள்ள ரிலேஷன். ஸோ இந்த ரிலேஷனை யூஸ் பண்ணி நம்ம டிஸ்டன்ஸை கண்டுபிடிக்கிறதா இருந்தாலும் கண்டுபிடிச்சிடலாம், இல்லை ஸ்பீட் இல்லை டைம், இந்த 3 வேல்யூஸ்ல எதை வேணாலும் நம்மளால ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். ஸோ டிஸ்டன்ஸ்க்கான ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஸ்பீட் இன்டூ டைம். இப்போ இந்த ஃபார்முலாவையும் ஃபர்ஸ்ட் கண்டிஷன்ல கொடுத்துருக்க க்ளூவையும் யூஸ் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ பை த ஃபர்ஸ்ட் கண்டிஷன், if the cars travel towards each other, அதாவது ரெண்டுமே ஒன்றை ஒன்று சந்திக்கும் வகையில பயணித்தால் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. அதுக்கு தகுந்த மாதிரி பாத்தீங்கன்னா இப்போ ரெண்டுமே பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு காரும் ஒன்னு சந்திக்கிற மாதிரி ஒன்னோட ஒன்னு மீட் ஆகிற மாதிரி டிராவல் பண்ணுது. இந்த ரெண்டு காருக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா 100 மைல்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து டிஸ்டன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம், டி. இது வந்து ஃபர்ஸ்ட் கார், இதோட ஸ்பீடு வந்து தெரியாது, அதான் நம்ம எக்ஸ் அப்படின்னு வச்சிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் காரோடைய ஸ்பீடை வந்து எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம், செகண்ட் காரோடைய ஸ்பீடை வந்து ஒய் அப்படின்னு எடுத்துக்கலாம்.
இப்போ இந்த ரெண்டு காருமே ஒன்றை ஒன்று நோக்கி பயணிக்குது அப்படின்னு கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மீட் ஆகிற மாதிரி ட்ராவல் பண்ணுது. இந்த மாதிரி ரெண்டு கார்ஸ் வந்து ஒன்னோட ஒன்று மீட் ஆகிற மாதிரி ட்ராவல் பண்ணுச்சு அப்படின்னா அதோடைய ஸ்பீட் ரெண்டும் ஆட் ஆகும். therefore speed is equal to x plus y. ஸோ இந்த காரோடைய ஸ்பீட் பார்த்தீங்கன்னா எக்ஸ் பிளஸ் ஒய் அப்படின்னு கன்வெர்ட் ஆயிடுது. பிகாஸ் இந்த ரெண்டு காருமே ஒன்றை நோக்கி பயணிக்குது அப்படின்னு கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க. அப்போது ஸ்பீடு வந்து ஆட் ஆகும். ஸோ இந்த ரெண்டு காரோடைய ஸ்பீடும் ஆட் ஆகும்போது நமக்கு டோட்டல் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா எக்ஸ் பிளஸ் ஒய் அப்படின்னு கிடைக்கும். டிஸ்டன்ஸ் வந்து அதே தான், 100 மைல்ஸ். ரெண்டு காருக்கூட டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 100 மைல்ஸ். இப்போது கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு கார்ஸும் ஒன்றை ஒன்று நோக்கி பயணிக்கும் போது டுவர்ட்ஸ் ஈச் அதர் டிராவல் பண்ணும்போது ரெண்டும் மீட் ஆகிறதுக்கு எவ்வளோ டைம் ஆகும் அப்படின்னா 1 hour ஆகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதோடைய டைம் பார்த்தீங்கன்னா 1 hour. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் கண்டிஷனை யூஸ் பண்ணி ஸ்பீட் நமக்கு தெரிஞ்சிருச்சு, எக்ஸ் பிளஸ் ஒய் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. டிஸ்டன்ஸ் 100 மைல்ஸ் அது கொஸ்டினில் கொடுத்துருக்கத நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். கொஸ்டினில் கொடுத்துருக்க க்ளூ பார்த்தீங்கன்னா அதாவது இந்த ரெண்டு காரும் ஒன்றை ஒன்று நோக்கி பயணித்தால் ரெண்டுமே ஆப்போசிட் டைரக்ஷன் ரெண்டுமே மீட் ஆகிற மாதிரி டிராவல் பண்ணுச்சு அப்படின்னா அது எடுத்துக்கிற டைம் பார்த்தீங்கன்னா ரெண்டு காரும் மீட் ஆகிறதுக்கு ஆகிற டைம் பார்த்தீங்கன்னா 1 hour அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நமக்கு கிடைச்ச இந்த ஸ்பீட், டிஸ்டன்ஸ், டைம் இது எல்லாத்தையும் இந்த டிஸ்டன்ஸுக்கான ஃபார்முலா அப்ளை பண்ணோம்னா நமக்கு தேவையான ஈக்குவேஷன் கிடைச்சிடும். சின்ஸ் டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டு டைம். டிஸ்டன்ஸோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 100 மைல்ஸ். ஸோ டிக்கு பதிலாக 100 அப்படின்னு அப்ளை பண்ணலாம். இஸ் ஈக்குவல் டு ஸ்பீடோட வேல்யூ பார்த்தீங்கன்னா எக்ஸ் பிளஸ் ஒய். பிகாஸ் இந்த ரெண்டு காருமே ஒன்றை ஒன்று நோக்கி பயணிக்குது. அப்போ ஸ்பீடோட வேல்யூ எக்ஸ் பிளஸ் ஒய் இன்டு டைம் பார்த்தீங்கன்னா 1 hour ஆகுது. அதாவது இந்த ரெண்டு காரும் மீட் ஆகிறதுக்கு ஒன்றை ஒன்று சந்திக்கிறதுக்கு ஆகக்கூடிய நேரம் பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம் ஆகுது. ஸோ டைமுக்கு பதிலாக இந்த இடத்துல 1 அப்படின்னு அப்ளை பண்ணலாம். இப்போ இதை சிம்பிளி பண்ணோம் அப்படின்னா 1ஆல இந்த எக்ஸ் பிளஸ் ஒய்யை மல்டிப்ளை பண்ணால் திருப்பி நமக்கு எக்ஸ் பிளஸ் ஒய் தான் வரும். ஈக்குவல் டு 100 இருக்கு. therefore எக்ஸ் பிளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 100 அப்படின்னு ஒரு ஈக்குவேஷன் நமக்கு கிடைச்சிருச்சு. இதை வந்து ஈக்குவேஷன் நம்பர் 1 அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ இதே போல கொஸ்டினில் கொடுத்துருக்க செகண்ட் கண்டிஷனை யூஸ் பண்ணி செகண்ட் ஈக்குவேஷனை எப்படி ஃபார்ம் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ செகண்ட் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு காருமே ஒரே டைரக்ஷன்லேயே ட்ராவல் பண்ணுது. அதாவது இந்த ஃபர்ஸ்ட் கார் எந்த டைரக்ஷனில் ட்ராவல் பண்ணுதோ அதே சேம் டைரக்ஷனில் செகண்ட் காரும் ட்ராவல் பண்ணுது. டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா அதே சேம் டிஸ்டன்ஸ் தான். ரெண்டு காருக்கும் உள்ள ஸ்டார்டிங் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 100 மைல்ஸ் தான். ஸோ டிஸ்டன்ஸ் டி இஸ் ஈக்குவல் டு 100 மைல்ஸ். இப்போ இந்த ரெண்டு காரும் சேம் டைரக்ஷனில் ட்ராவல் பண்ணும்போது ஸ்பீடு வந்து சப்ட்ராக்ட் ஆகும், அதாவது மைனஸ் ஆகும். சின்ஸ் ஃபர்ஸ்ட் காரோடைய ஸ்பீட் பார்த்தீங்கன்னா எக்ஸ் மைல் பெர் ஹவர் அண்ட் செகண்ட் காரோடைய ஸ்பீட் பார்த்தீங்கன்னா ஒய் மைல்ஸ் பெர் ஹவர். இப்போ ரெண்டு காருமே சேம் டைரக்ஷனில் ட்ராவல் பண்ணும்போது ஸ்பீட்ஸ் சப்ட்ராக்ட் ஆகும், அதாவது மைனஸ் ஆகும். therefore speed is equal to x minus y. ஏன் இந்த ரெண்டு ஸ்பீடும் சப்ட்ராக்ட் ஆகும் அப்படின்னா ஒரு கார் பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக போகும், இன்னொரு கார் வேகமாக வரும். ஸோ ஒரு கார் ஸ்லோவாகவும் இன்னொரு கார் கொஞ்சம் ஸ்பீடாகவும் வரும்போது மட்டும்தான் ரெண்டு காரும் ஒரு பர்டிகுலர் டைமில் மீட் பண்ணிக்க முடியும். அதனால தான் ஸ்பீடு வந்து இந்த இடத்துல சப்ட்ராக்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிறோம். அதாவது ரெண்டு காருமே சேம் டைரக்ஷனில் ட்ராவல் பண்ணும்போது ஸ்பீட்ஸ் எப்போவுமே சப்ட்ராக்ட் ஆகும். அதாவது ஒரு காருடைய ஸ்பீடு அதிகமாக இருக்கும், இன்னொரு காருடைய ஸ்பீடு கம்மியாக இருக்கும். அதனால தான் எக்ஸ் மைனஸ் ஒய் அப்படின்னு அப்ளை பண்ணியிருக்கோம். இப்போ பை த செகண்ட் கண்டிஷன் ரெண்டு காரும் சேம் டைரக்ஷனில் ட்ராவல் பண்ணும்போது எவ்வளோ நேரத்தில் இந்த ரெண்டு காரும் மீட் ஆகுது அப்படின்னா 2 hours ஆகுது. அதாவது இந்த கார்ஸ் ரெண்டுமே ஸ்டார்ட் ஆன டைம்ல இருந்து ரெண்டு காரும் மீட் ஆகிறதுக்கு ஒரே டைரக்ஷனில் ட்ராவல் பண்ணும்போது இந்த ரெண்டு காரும் ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜில் மீட் பண்ணிக்கிறதுக்கு ஆகிற டைம் பார்த்தீங்கன்னா 2 hours ஆகுது. ஸோ டைம் இஸ் ஈக்குவல் டு 2 hours. இப்போ இந்த செகண்ட் கண்டிஷனில் பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ், ஸ்பீட், டைம் இது எல்லாமே நமக்கு கிடைச்சிருச்சு. ஸோ கிடைச்ச இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் டிஸ்டன்ஸ், ஸ்பீட், டைமுக்கான ரிலேஷனில் அப்ளை பண்ணலாம். சின்ஸ் டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டு டைம். டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா அதே 100 மைல்ஸ் தான். ஸோ இந்த இடத்துல
100 அப்படின்னு அப்ளை பண்ணிக்கலாம். ஸ்பீடோட வேல்யூ பார்த்தீங்கன்னா எக்ஸ் மைனஸ் ஒய் இன்டூ டைம் பார்த்தீங்கன்னா 2 hours அப்படின்னு இருக்கு. இப்போ கிடைச்ச இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் நம்ம சிம்பிளிஃபை பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு தேவையான செகண்ட் ஈக்குவேஷன் கிடைச்சிடும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ் மைனஸ் ஒய் இன்டூ 2 அப்படின்னு இருக்கு. இந்த 2வை ரைட் சைடு மூவ் பண்ணோம் அப்படின்னா இங்கே மல்டிப்ளிகேஷன் இருக்க இந்த 2 இந்த பக்கம் வரும்போது டிவிஷன் ஆகிடும். ஸோ 100 divided by 2 is equal to x minus y அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்கு. இதை சிம்பிளை பண்ணோம் அப்படின்னா 1 2s are 2, 50 2s are 100. Therefore x minus y is equal to 50 அப்படின்னு இன்னொரு ஈக்குவேஷன் கிடைச்சிருக்கு. இதை ஈக்குவேஷன் நம்பர் 2 அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன் நம்பர் 1 அண்ட் ஈக்குவேஷன் நம்பர் 2 ரெண்டுமே நமக்கு கிடைச்சிருச்சு. ஈக்குவேஷன் நம்பர் 1 பார்த்தீங்கன்னா x plus y equal to 100. ஈக்குவேஷன் நம்பர் 2 பார்த்தீங்கன்னா x minus y equal to 50. இப்போ கொஸ்டினில் கொடுத்துருக்க இந்த ரெண்டு சிச்சுவேஷனையும் ஈக்குவேஷனை கன்வெர்ட் பண்ணியாச்சு. ஈக்குவேஷனை யூஸ் பண்ணி கிராஃபிக்கல் மெத்தடில் இந்த x and y வேல்யூஸை நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இந்த ஈக்குவேஷன்ஸ் ரெண்டையும் கிராஃபிக்கல் மெத்தடில் சால்வ் பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒவ்வொரு ஈக்குவேஷன்ஸ்க்கும் பாயிண்ட்ஸ் தேவைப்படும். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் பாருங்க x plus y equal to 100. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ஸ்க்கான பாயிண்ட் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த ஈக்குவேஷனை ஒய்யோட கண்டிஷனை சேஞ்ச் பண்ணும். ஸோ ஒய்யோட கண்டிஷனை சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா இந்த ஒய்யை மட்டும் இந்த இடத்துல வச்சுக்கிட்டு ரிமைனிங் டேர்ம்ஸ் எல்லாத்தையும் ஆப்போசிட் சைடு மூவ் பண்ணும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ரிமைனிங் ஒரு எக்ஸ் இருக்கு இல்லையா, இந்த எக்ஸ் இந்த பக்கம் வரும்போது மைனஸ் எக்ஸாக கன்வெர்ட் ஆகிடும். தேர்ஃபோர் ஒய் இஸ் ஈக்குவல் டு 100 மைனஸ் எக்ஸ் அப்படின்னு நமக்கு கிடைக்கும். இதுதான் ஈக்குவேஷன் நம்பர் 1க்கான ஒய் கண்டிஷன். அதே போல ஈக்குவேஷன் நம்பர் 2லையும் பார்த்தீங்கன்னா ஒய்யோட கண்டிஷன் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த மைனஸ் ஒய் அப்படியே வச்சுக்கிட்டு இந்த எக்ஸ் இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம். ஸோ மைனஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 50 மைனஸ் எக்ஸ் அப்படின்னு கிடைக்கும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஒய்யோட கண்டிஷன் நமக்கு கிடைச்சிருச்சு. பட் அந்த ஒய் பார்த்தீங்கன்னா இங்கே நெகட்டிவாக இருக்குது. நம்ம கண்டுபிடிக்கிற இந்த ஒய்யோட கண்டிஷன் பார்த்தீங்கன்னா எப்பவுமே பாசிட்டிவாக தான் இருக்கணும். ஸோ இந்த மைனஸை ஆப்போசிட் சைடு கொண்டு போயிடலாம். இந்த மைனஸ் இந்த பக்கம் வரும்போது இந்த ப்ளஸ் 50 மைனஸ் ஆகிடும், மைனஸ் எக்ஸுங்கிறது ப்ளஸ் எக்ஸாக மாறிடும். ஸோ y is equal to x minus 50 அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ஈக்குவேஷன்ஸுக்கும் ஒய்யோட கண்டிஷனை நம்ம ஃபார்ம் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனுக்கான ஒய் கண்டிஷனில் எக்ஸுக்கு பதிலாக ஏதாவது 3 வேல்யூஸை இன்புட்டாக கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு ஒய்க்கான அவுட்புட் வேல்யூஸ் கிடைச்சிடும். ஃபர்ஸ்ட் எக்ஸ் வேல்யூ பாருங்க, லெட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 20 அப்படின்னு எடுத்துக்கிறேன். which implies that y is equal to 100 minus 20. 100 minus 20 is equal to 80 அப்படின்னு கிடைக்கும். அதே போல இன்னொரு x வேல்யூ if x is equal to 40 அப்படின்னு எடுத்துக்கலாம். So y is equal to 100 minus 40 is equal to 60 அப்படின்னு கிடைக்கும். அதே போல இன்னொரு x வேல்யூ let x is equal to 60 which implies that y is equal to 100 minus 60 is equal to 40. இப்போ ஒவ்வொரு இன்புட் வேல்யூஸ்க்கும் கரஸ்பாண்டிங் y வேல்யூஸ் நமக்கு கிடைச்சிருச்சு. இப்போ இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி பாயிண்ட்ஸ் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். therefore points. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 20, 80. ஸோ 20, 80. செகண்ட் பாயிண்ட் 40, 60. 40, 60. And then third point 60, 40. 60, 40. இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை யூஸ் பண்ணி 3 பாயிண்ட்ஸ் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இதே போல இந்த செகண்ட் ஈக்குவேஷன் இருக்க இந்த ஒய் கண்டிஷனை யூஸ் பண்ணி ஒரு 3 பாயிண்ட்ஸை நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா லெட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 60 அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ எதனால் இங்கே 60 எடுத்துக்கிறோம்னா இங்கே எக்ஸுக்கு பதிலாக 50 விட கம்மியான வேல்யூ போடும்போது ஒய் வேல்யூ நெகட்டிவ்ல வந்துடும். நமக்கு எல்லாமே பாசிட்டிவாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் இங்கே 50 விட அதிகமான வேல்யூ சூஸ் பண்ணியிருக்கேன். சப்போஸ் நீங்கள் 50 விட கம்மியான வேல்யூ, அதாவது எக்ஸுக்கு பதிலாக 50 விட கம்மியான வேல்யூ எடுத்துக்கிட்டாலும் நமக்கு ஆன்சர் நெகட்டிவ் வரும். அப்படி போட்டாலும் நமக்கு ஆன்சர் சரியாக தான் வரும். ஸோ இங்கே எக்ஸுக்கு பதிலாக இப்போது 60 அப்ளை பண்ணோம்னா y is equal to 60 minus 50 is equal to 10 அப்படின்னு கிடைக்கும். And then x is equal to 80 which implies that y is equal to 80 minus 50 is equal to 30 அப்படின்னு கிடைக்கும்.
Next, let x is equal to 100, which implies that y is equal to 100 minus 50 is equal to 50 அப்படின்னு கிடைக்கும். இப்போ இங்க பாத்தீங்கன்னா 3 x வேல்யூ எடுத்தோம், அதுக்கு தகுந்த மாதிரி 3 y வேல்யூ நமக்கு கிடைச்சிருச்சு. இப்போ இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி பாயிண்ட்ஸை கண்டுபிடிச்சிடலாம். Therefore, points. First point பாத்தீங்கன்னா 60, 10. 60, 10. And then second point 80, 30. 80, 30. And then third point 100, 50. 100, 50. இப்போ இங்க பாத்தீங்கன்னா இந்த செகண்ட் ஈக்குவேஷனுக்கு 3 பாயிண்ட்ஸ் நமக்கு கிடைச்சிருச்சு. இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷன் கிடைச்ச இந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் கிராஃப்ல பிளாட் பண்ணோம்னா அந்த ரெண்டு காருடைய ஸ்பீட் என்னங்கறத ஈஸியா கண்டுபிடிச்சிட முடியும். இப்போ இங்க பாத்தீங்கன்னா இந்த கிராஃப் ஷீட்ல x and y ஆக்சிஸ்ல வேல்யூஸ் பாத்தீங்கன்னா 10 யூனிட்ஸா எடுத்துக்கணும். பிகாஸ் நம்ம கண்டுபிடிச்ச பாயிண்ட்ஸ் எல்லாமே 10 டேபிள்ல இருக்கறனால x ஆக்சிஸ்லயும் 10 டேபிள்ல வேல்யூஸ் எடுத்துக்கணும். அதே போல y ஆக்சிஸ்லயும் 10 டேபிள்ல வேல்யூஸ் எடுத்துக்கணும். அதாவது 1 cm is equal to 10 யூனிட்ஸ் அப்படினா எடுத்துக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ஸ்க்கான பாயிண்ட பிளாட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனுக்கான பாயிண்ட்ஸ் பாத்தீங்கன்னா 20, 80, 40, 60, 60, 40. இப்போ இந்த 3 பாயிண்ட்ஸையும் இங்க பிளாட் பண்ணோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாத்தீங்கன்னா 20, 80. சோ x வேல்யூல 20, y வேல்யூல 80. சோ 80 பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கு. சோ நமக்கு 20, 80 பாத்தீங்கன்னா இந்த இடத்துல பிளாட் ஆகும். இப்போ இங்க பாத்தீங்கன்னா 20, 80 பிளாட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வேல்யூ பாத்தீங்கன்னா 40, 60. சோ x வேல்யூல 40, y வேல்யூல 60. சோ இந்த இடத்துல நமக்கு பிளாட் ஆகும். சோ 40, 60 இந்த இடத்துல பிளாட் பண்ணியாச்சு. அடுத்தது 60, 40. x வேல்யூல 60, y வேல்யூல 40. சோ இந்த இடத்துல நமக்கு பிளாட் ஆகும். சோ 60, 40 பிளாட் பண்ணியாச்சு. இப்போ இங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ஸ் கிடைச்ச இந்த 3 பாயிண்ட்டையும் பிளாட் பண்ணியாச்சு. இப்போ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் ஜாயின் பண்ணிடலாம். சோ இங்க பாத்தீங்கன்னா இந்த 3 பாயிண்ட்ஸையும் ஜாயின் பண்ணும்போது நமக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் கிடைச்சிருக்கு. இதுதான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனுக்கான ஸ்ட்ரெயிட் லைன். இப்போ இதே போல செகண்ட் ஈக்குவேஷன் கிடைச்ச பாயிண்ட்டையும் பிளாட் பண்ணிடலாம். செகண்ட் ஈக்குவேஷன் கிடைச்ச ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாத்தீங்கன்னா 60, 10. சோ x வேல்யூல 60, y வேல்யூல 10. சோ இந்த இடத்துல நமக்கு பிளாட் ஆகும் 60, 10. அடுத்தது பாத்தீங்கன்னா 80, 30. x வேல்யூல 80, y வேல்யூல 30. சோ இந்த இடத்துல நமக்கு பிளாட் ஆகும். நெக்ஸ்ட் பாயிண்ட் பாத்தீங்கன்னா 100, 50. சோ x வேல்யூல 100, y வேல்யூல 50. சோ இந்த இடத்துல நமக்கு பாயிண்ட் பிளாட் ஆகும். சோ 100, 50. இப்போ இங்க பாத்தீங்கன்னா செகண்ட் ஈக்குவேஷன் கிடைச்ச பாயிண்ட்டையும் பிளாட் பண்ணியாச்சு. இப்போ பிளாட் பண்ண இந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் ஜாயின் பண்ணிடலாம். இப்போ இங்க பாத்தீங்கன்னா இந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் ஜாயின் பண்ணும்போது நமக்கு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் கிடைச்சிருக்கு. இதுதான் செகண்ட் ஈக்குவேஷனுக்கான ஸ்ட்ரெயிட் லைன். இப்போ இந்த ரெண்டு ஸ்ட்ரெயிட் லைனும் எந்த இடத்துல மீட் ஆகுதோ அதுதான் நமக்கு தேவையான x and y வேல்யூஸ், அதாவது சொல்யூஷன்ஸ். ஸோ இந்த ரெண்டு லைனும் எந்த இடத்துல மீட் ஆகுது அப்படின்னா எக்ஸாக்டா 75, 25ல மீட் ஆகுது. ஸோ எக்ஸோட வேல்யூ 75, ஒய்யோட வேல்யூ 25, விச் மீன்ஸ் எக்ஸ் அப்படின்றது ஃபர்ஸ்ட் காரோடைய ஸ்பீட், ஒய் அப்படின்றது செகண்ட் காரோடைய ஸ்பீட். ஸோ ஃபர்ஸ்ட் காரோடைய ஸ்பீட் 70 miles per hour அண்ட் தென் செகண்ட் காரோடைய ஸ்பீட் பார்த்தீங்கன்னா 25 miles per hour. ஸோ இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர்ஸ். Therefore, the speed of the first car is x is equal to 75 miles per hour and then the speed of the second car is y is equal to 25 miles per hour. This is the answer. That's all.